ஆ நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா, ஒரு 4 முட்டைய அவிச்சு, வேக வச்சு எடுத்து, அது தோல எல்லாம் எடுத்துட்டு இந்த மாரி வச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு முட்டையிலும் கத்திய வச்சு ஒரு 4 கோடு, 5 கோடு இப்டி போட்டு போட்டு விட்டுறணும். போட்டு விட்டுட்டு, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சட்டிய அடுப்புல பெருக்கஞ்சட்டி வச்சு, கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வத்தத்தூள் போட்டுட்டு, அதுக்கு கறி விட்டுறக்கூடாது. உடனே நம்ம அந்த வேக வச்ச முட்டைய எடுத்து போட்டு, இப்டி இப்டி இந்த மாரி ஆட்டணும். நம்ம கத்தி வச்சுலாம் நம்ம கரண்டி வச்சும் கிளற வேண்டாம். இப்டி இப்டி பண்ணாலே நமக்கு வந்து அந்த முட்டை வந்து மசாலா கூட சேர்ந்துரும். நம்ம கோடு வேற போட்டிருக்கோமா, அதனால முட்டை வந்து அதில மேல சேர்ந்துரும். அது அப்படி சேர்த்து உடனே இறக்கிரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல கொஞ்சம் எண்ணெயும், கொஞ்சம் நெய்யும் நான் போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை. அதையும் 2ஆ கிழிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூவு, கல்பாசி இந்த மாரி வாசனை பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு, ஒரு 2 பல்லாரி நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் போட்டு நல்லா செவக்க நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். செவக்க வந்ததுக்கப்புறம், நான் ஒரு 2, 3 தக்காளி நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாய். அதையும் போட்டிருக்கேன். நல்லா அதையும் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா தக்காளி நல்லா வெந்து வர ஸ்டேஜில 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கணும். அதையும் போட்டிருக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் மஞ்ச இருக்குன்னா, நான் அதில இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்பேன். அதனால மஞ்சையா இருக்கு. அதையும் போட்டு நல்லா நல்லா தக்காளி மசிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அதையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்கணும்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும். ஏன்னா, நான் சேர்க்க போற அரிசி வந்து சீரக சம்பா. சீரக சம்பாவுக்கு 1 டம்ளர் நம்ம அரிசி எடுத்தா 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அது மாரி போட்டு தண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சம் இப்படி கொஞ்சம், வத்தத்தூள் கொஞ்சம், இதையும் போட்டுட்டு கலக்கி விட்டதுக்கப்புறம், நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசிய ஊற வச்சிருந்தேன். சீரக சம்பா அரிசிய ஊற வச்சிருந்தேன். அதையும் தண்ணி இல்லாம வடிச்சுட்டு, அரிசியும் அதில அள்ளி போட்டு, நான் வந்து இந்த தக்காளி வதக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தயிர் ஊத்திரணும். நான் தயிர் ஊத்த மறந்துட்டேன். அதனால இப்ப ஊத்துறேன். ஊத்துனதுக்கப்புறம் அரிசியும் போட்டு எல்லாம் போட்டுட்டு, அந்த முட்டை வச்சிருக்கோம்ல, அந்த முட்டையும் போட்டுறணும். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, உரப்பு எல்லாமே நம்ம அந்த ஸ்டேஜ்ல பார்க்கணும். பார்த்துட்டு உப்பு, உரப்பு இருந்துச்சுன்னா நம்ம இந்த டைம்ல போட்டுக்கிடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக விட்டுற வேண்டியதான். விசில் போட்டுறணும். இது வந்து நம்ம நார்மல் அரிசி சாப்பாடுக்கு எத்தன மாரி விசில் வைப்போமோ, அதே அளவு விசில் வைங்க. நானும் இதுக்கு 3 விசில் வைக்க போறேன். 3 விசில் வச்சதுக்கப்புறம் அத இறக்கிரணும். நல்லா ஆவி வெளிய போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா, இந்த பிறகு தண்ணி இல்லாம நல்லா சோறு நல்லா உதிரியா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஒரு வாசமாவும் இருக்கும். நம்ம போடுற மசாலா வந்து நல்லா கமகமன்னு வாசமா இருக்கும். முட்டை ஒரு டேஸ்ட்டு. இந்த மாரி இருக்கும் முட்டை பிரியாணி. இத நம்ம சீரக சம்பால செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்டியா இருக்கும். இத மாரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்கு இந்த மாரி செஞ்சு சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு நமக்கு செஞ்சு குடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இது உடனே இது கொஞ்ச நேரம் தான் முட்டை தான் போடுற வேக வைக்கிற டைம் தான். மத்தபடி நம்ம சீக்கிரம் சோறு பொங்கிரலாம். 10 நிமிஷம் தான். இந்த மாரி சோறு நல்லா உதிரியா வரும். இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே.